வணக்கம் நேயர்களே. மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசியல் பிரபலங்கள் தொடங்கி பல துறைகளில் உள்ள மகளிர் என எல்லா தரப்பினரின் அரசியல் எண்ண ஓட்டங்களை தினமும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் முதலில் பார்க்கவிருப்பது கல்லூரி மாணவிகளின் அரசியல் ஆர்வத்தை. மதுரை கல்லூரி மாணவிகளின் அரசியல் கருத்துக்களை அறிகிறார் செய்தியாளர் சகாய பிரதீபா. எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான். இது பெண்ணினம் போற்றின பாரதியோட வரிகள். எல்லாவற்றிலும் சரிசமம் அப்படின்னாலும் கூட இன்னமும் சமூகத்தால முழுமையா அங்கீகரிக்கப்படாத நிலையில தான் இருக்காங்க பெண்கள். அடுப்பங்கரை அப்படின்னதும் பெண்ணுடைய ஞாபகம் வர்றதும், அரசியல் அப்படின்னதும் ஆணுடைய ஞாபகம் வர்றதும் தான் இன்றைய மக்களுடைய மனநிலையா இருக்கு. நமது நாட்டு சுதந்திரத்திற்கு வயசானாலும் நம்முடைய நாட்டு அரசியல்ல பெண்களுடைய பங்களிப்பு என்னவோ இன்னமும் குறைவா தான் இருக்கு. பெரும்பாலான தொகுதிகளில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை விட பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனா பெண் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை என்னவோ ரொம்பவே குறைவாதான் இருக்கு. ஏன் இந்த முரண்பாடு? இது மாதிரியான பல வினாக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்காங்க அரசியல் அமைப்பு சார்ந்த அடிப்படை பயிற்சிகளை இளம் தலைமுறையினருக்கு வழங்கி வரக்கூடிய மதுரை பாத்திமா கல்லூரி மாணவிகள். வாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். அரசியல் அப்படின்னதும் உங்களுக்கு என்ன தோணுது? அரசியல் என்பது என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்லணும்னா, அரசியல்ன்றது ஒரு புனிதமானது. இப்போ இருக்கிறவங்க தப்பாக யூஸ் பண்ணலாமே தவிர அது ஒரு புனிதமானது. வெளியில் உள்ளவங்க சொல்லலாம் அது ஒரு அடாவடித்தனம், ஒரு ரவுடித்தனம், லஞ்சம், ஊழல் சொல்லலாம். பட் அது ஒரு அமைப்பு புனிதமானது. இதுதான் என்னோட கருத்து. அரசியல் அப்படின்னோடனே புனிதமானது அப்படின்னு ஒரு மாறுபட்ட கருத்தில் எதிர்பார்க்காத கருத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த அரசியலில் பெண்களுடைய பங்கேற்பு எந்த அளவில் இருக்குது? போதுமான அளவில் இருக்கா? இப்படி குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுடைய சமூகம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆண்வழி சமூகம். பெண்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுனா இருந்தாலும் ஒரு ஆணை சார்ந்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் ஒரு அரசியலுக்கு நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா நான் ஃபஸ்ட்டு என்னுடைய அப்பா என்ன நினைப்பாரு, என்னுடைய குடும்பம் என்னை விடுமா, என்னுடைய சமூகம் ஏற்றுக்குமா அப்படின்னு தான் நான் யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பொதுவாகவே நம்ம சமூகத்தில் அரசியல்னா ஆண்களுக்கு உரியது தான், பெண்களுக்குலாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது முதல் காரணமாக இருக்கும். ரெண்டாவது அறியாமை. இப்போலாம் பெண்கள் படிக்கிறாங்க, எல்லா துறையிலையும் போகிறாங்க, ஏன் அவங்களுக்கு அறியாமையாக இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். படித்த பெண்கள் அரசியலை பற்றி பெருசாக எதுவும் யோசிக்கிறது கிடையாது. படிக்காத பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இதன் மீதான விழிப்புணர்வு ரொம்பவே குறைவாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் அரசியலை பற்றி என்னோட சொந்த கருத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா அது சரியோ தப்போ, நான் ஒரு கருத்தை முன்வச்சேன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. ஓகே இப்படி தான் அரசியல் போல், ஏன்னா அவங்களுடைய அறியாமையினால என்ன கருத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்குவாங்க. இதனால் அரசியல் நமக்கு ஒத்து வராது, நம்ம விலகி இருந்துக்கலாம். பெண்களுக்கு நமக்கு ஒரு சேஃபான லைஃப், நம்ம அமைதியாக லைஃப் லீட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க அதுலேருந்து வெளியே வரணும். பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதுலேருந்து அவங்க வெளியே வரணும். அவங்களுடைய தயக்கம், அவங்களோட அறியாமையை போக்கணும். அப்புறம் சமூகம், நம்மளுடைய சமூகமும் அதுக்கு ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால அவங்களுக்கு தயக்கம் இருந்துட்டு இருக்கு. அதாவது குடும்ப அமைப்பு, அறியாமை, அதோட சேர்த்து சுயநலம் அப்படிங்கிற விஷயமும் பெண்கள் அரசியலில் ஈடுபடுறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி சரி செய்யலாம்? அவங்க சொன்ன மாதிரி குடும்பம் தான் இதுக்கு காரணம். ஏன்னா சமூகமும் குடும்பமும் பெண்களை எப்படி வளர்த்துருக்குன்னா, நம்ம பாதுகாப்பாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு தான் வளர்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க டாக்டர், இன்ஜினியர் படித்து செட்டில் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அதுக்கான விழிப்புணர்வு நம்ம கொடுத்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போனா அவங்களும் அரசியலில் வரலாம். அரசியல் குறித்த பெண்களுடைய மனநிலையில் மாற்றம் வரணும். அதே சமயம் சுயநலம் கடந்த ஒரு பொதுநலமும் வேணும். அப்போ தான் கண்டிப்பாக இந்த தடைகளை தகர்த்தெறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி அரசியலில் பெண்களுடைய பங்கேற்பு குறைவாக இருக்கிறதுனால சமூகத்துக்கு, குறிப்பாக பெண் சமூகத்துக்கு என்ன மாதிரியான இழப்புகள்லாம் ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியலில் பெண்களோட பங்கேற்பு குறைவதனால 2 முக்கியமான இழப்புகள் ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லியிருக்காங்க 11 உரிமைகள் நமக்கு இருக்குது. அதில் சமத்துவ உரிமை தான் முதல்ல இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் 33% தான் பெண்களுக்கு அரசியலே இருக்குது. ஆனால் அந்த 33% பெண்களால் நிரப்பப்படாமல் இருக்கும்போது நம்மளோட உரிமையை அங்கே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, கரெக்டான வழியில் யூஸ் பண்ண முடியல. அது ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு பெண்கள் அரசியலுக்கு வராமல் இருக்கிறதுனால, இப்போ ஒரு குடும்பத்தையே எடுத்துக்கோங்களேன். குடும்பத்தில் ஒரு பெண் எவ்வளோ நிர்வாகம் பண்ணினா அந்த குடும்பம் எவ்வளோ ஸ்மூத்தாக போகும்னு நமக்கு தெரியும். இப்போது அதுவே நம்ம நாட்டுக்குன்னு வரும்போது ஒரு பெண் தலைமையில் இருந்து அந்த ஒரு பெண் இந்த நாட்டை வழிநடத்திட்டு போகிறான்னா அவளுக்கு நம்மளோட நாட்டை எப்படி வழிநடத்திட்டு போகணும்னு தெரியும். இது நம்ம நாட்டுக்கும் ஏற்படுற இழப்பாகவும் பார்க்குறேன். பெண்கள் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன். அரசியலில் பெண்களுடைய பங்கேற்பு குறைகிறதுனால அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்படுது. அதையும் தாண்டி நாட்டுடைய முன்னேற்றமே பாதிக்கப்படுது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிங்க.
அரசியலில் பெண்களுடைய பங்கேற்பு வரணும்னா கண்டிப்பாக அது சார்ந்த விழிப்புணர்வு அவங்க கிட்ட இருக்கணும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பெண்கள் கிட்ட அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு இருக்கா, இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த பெண்களுக்கு அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு வந்து அந்த காலத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன தான் வந்து அரசியலில் அங்கங்கே பெண்கள் வந்து நல்லா ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆண்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மிகவும் குறைவான அளவு தான். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பெண்களுக்கு வந்து அரசியல்னால் என்ன அப்படின்ற விழிப்புணர்வுனாலும் நல்லா தெரிஞ்சிருக்கு. கிராமப்புற மக்கள்லேருந்து நல்லா படித்த பொண்ணுங்க, ஐடி கம்பெனி, அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு என்னோட அரசியல் கடமை, இது வந்து ஓட்டு போடுறதுன்றது என்னோட கடமை அப்படின்றது வந்து முழுசாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் விழிப்புணர்வுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயந்தான். ஏன்னா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் வந்து குறிப்பாக என்ன நினைக்கிறாங்க, ஓட்டு போடுறதோட தன்னோட கடமை முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து எம்பி, எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலராக இருக்க பெண்கள் வந்து அவங்க வந்து ஒரு கையெழுத்து போடக்கூடிய ஒரு பொம்மைகளாக தான் இன்றளவும் செயல்பட்டுட்டு வராங்க. அவங்களோட கணவர்கள் எல்லாம் அவங்களோட பசங்க அவங்க தான் வந்து அந்த அரசியல் செயல்பாடுகளை வந்து இன்றைக்கும் வந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஓட்டு போடுறது இல்லை வந்து தேர்தலில் நிற்கிறது மட்டும் வந்து நமக்கான வந்து அரசியல் விழிப்புணர்வு கிடையாது. அன்றாடம் நம்ம நாட்டில் என்ன நடக்குது, அந்த அரசாங்கம் வந்து நம் மக்களுக்கு வந்து என்னென்ன செஞ்சுட்டு வராங்க அப்படின்றத கவனிக்கிறதே வந்து ஒரு பெரிய அரசியல் ஈடுபாடுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி சீரியல் பார்க்குற அளவுக்கு நியூஸ் சேனல்ஸ் எந்த வீட்லையுமே ஓடுறதில்லை. நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. இன்றைக்கி வந்து பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, தன்னோட குழந்தைய வந்து ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியராக மாற்றணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர வந்து ஒரு அரசியல்வாதியாக, ஒரு சமூகத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு குழந்தைய மாற்றணும்னு ஆசைப்படுறதில்ல. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவங்க நினச்சா அவங்க குழந்தைக்கு வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம். இன்றைக்கி இருக்க சமுதாய முன்னேற்றம்ன்றது வந்து சொல்லுவாங்க, ஒரு தாய் தந்தை கையில் தான் இருக்குது ஒரு அடுத்த தலைமுறையோட நன்மைன்றது. ஒரு தாயோட குறிப்பாக ஒரு பெண்ணோட கையில் தான் இருக்குது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் தன்மைன்றது. அவங்க குழந்தைக்கு எந்த அளவுக்கு வந்து அரசியல் ஞானத்தை கரெக்டாக கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இனி ஃப்யூச்சரில் வர அரசியல் செயல்பாடுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு பெண்கள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு செஞ்சதோட அடுத்த தலைமுறைக்கு அரசியல் சார்ந்த ஒரு நல்ல மனநிலை, நல்ல கண்ணோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுவும் பெண் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணிங்க. அரசியல் சார்ந்த விழிப்புணர்வை பெண்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யலாம்? அதாவது அரசியலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை கடமைகளையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனான நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல்ஸில் வந்து இப்போ இருந்தே வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். அதை வந்து அவங்க ஜஸ்ட் மார்க்ஸ் சேர்க்க படிக்காமல் அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க வந்து கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி வந்து அதே ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும். அப்படி இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் போயிட்டு வில்லுப்பாட்டு மூலமாக வந்து அடிப்படை உரிமைகளையும் டியூட்டிஸை வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மூலமாக வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அரசியல் சார்ந்த அடிப்படை விஷயங்களை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், அதையும் குழந்தைங்க கிட்டே இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக பதிவு பண்ணிங்க. ஒருவேளை இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து அரசியலில் பெண்களுடைய பங்கேற்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னும் போது என்ன மாதிரியான நன்மைகள் பெண் சமூகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ அரசியல்னு எடுத்துக்கிட்டால் பெண்கள் வந்தால் வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அரசியலில் பெண்களோட பங்கு வந்து 33% இருக்குது. அது வந்து ஒரு 50ஆவோ 60ஆவோ கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட உரிமையை வந்து நம்மளே கேட்டு பெறதுக்கு மாதிரி அதிகமான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, நம்ம ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் வந்து எப்படி பெண்கள் வந்து பட்ஜெட்டிங் போட்டு அது போட்டு இது போட்டு தன்னோட குடும்பத்தை எப்படி நல்ல வழியாக கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி கண்டிப்பான முறையில் அரசியலையும் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். பொருளாதார ரீதியாகவும் சரி, கல்வி வளர்ச்சியில் பெண்களுக்கு நிறைய இது கொடுக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், வேலை வாய்ப்புலையும் சரி கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அரசியலில் பெண்களுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது ஜனநாயகத்தோட திறவுகோல் அப்படிங்கிறத ஆண்கள் உணரக்கூடிய அதே சமயம் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் ஆண்களுக்கு சமமான அளவு பெண்களுக்கு இடம் ஒதுக்கப்படும் போது பெண்களுக்கான அனைத்து உரிமைகளையும் முழுமையாக மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பெண்கள் உணர வேண்டும். அந்த மாற்றத்துக்கான பயணம் நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் இருந்தும் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற வலுவான கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த மாணவிகள். எளிய பெண் மக்களிடையே அரசியல் குறித்து என்ன கருத்து நிலவுகிறது அறிந்து கொள்வதற்காக பீடி சுற்றும் பெண் தொழிலாளர்களிடம் கலந்துரையாடுகிறார் நம் நெல்லை செய்தியாளர் ரேவதி. பார்க்கலாம். பல்வேறு துறை சார்ந்த பெண்களின் அரசியல் பார்வை, அரசியல் ஆர்வம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து
மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாவட்டத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் வந்து பீடிசுத்துற தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட அரசியல் பார்வை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த பீடிசுத்துற தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? இதில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? எத்தனை வருஷமான 15 வயசுலேருந்தே சுற்றிக்கிட்டு இருக்கேன். வருமானம் ஒரு நாளைக்கு 150 ரூபா வரும், மாதத்துக்கு 3000 வரும். அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக சுற்றிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வருமானம் வந்து போதுமானதாக இருக்கா? நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வருமானம் போதுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காணாது. எங்களுக்கு வந்து வேறு தொழில் இல்லாமல் தான் அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வேறு தொழில் மாற்று தொழில் கொடுத்தாங்கன்னா நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். ஆனால் வருமானம் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக காணாது, குடும்பம் நடத்துறதுக்கு அளவுக்கு காணாது. ஏதோ எங்கள் பாட்டை சும்மா இருக்கிறதுக்கு பீடியாவது சுற்றுவோமே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், இதை வந்து நீங்கள் விரும்பி தான் பண்ணுறீங்களா? எங்களுக்கு இதில் விருப்பம்லாம் கிடையாது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேறு தொழில் எதுவும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதான் பார்ப்போம். இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது இதால். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு விருப்பம்லாம் கிடையாது. இது நாங்கள் விருப்பம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் சுற்றிட்டு இருக்கோம் எங்கள் கஷ்டத்துக்காக. அதனால் வேறு தொழில் தான் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். அக்கா, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து பீடி சுற்றுவீங்க? இது வந்து உங்களுக்கு இந்த வேலையும் பார்த்துட்டு உங்கள் வீட்டு வேலையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி முடியுது? எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? வீட்டு வேலை பார்க்கறது இந்த பீடி சுற்றுற நேரம் ஒரு 2-3 மணி நேரம் எடுத்துகிட்டு பிறகு மத்தியால சமையல் காலையில் நைட்டுக்கு பார்ப்போம். நைட்டு கொஞ்சம் தூக்கம் முடிச்சிருந்து 10-11 மணி வரை பீடி சுற்றுவோம். அப்புறம் காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சு ஒரு 6 மணி வரை சுற்றிட்டு பலபடி வீட்டு வேலையை ஆரம்பிப்போம். பெண்கள் மட்டும் இல்லை, ஒரு சில ஆண்களும் பீடி சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சம்பளம் ஊதியம் கொடுப்பாங்கல்ல, அது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே ஊதியம் தானே, இல்லை அவங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்குமா? இல்லை, எல்லாம் ஒரே ஊதியம் தான். எங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சம்பளம் எல்லாருக்கும் ஒன்று போல தான். ஆனால் எங்களுக்கு வந்து ஆம்பளைங்க வந்து வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. கம்பெனிக்கு வர வேண்டாம், கையெழுத்து மட்டும் போடுறதுக்கு வரலாம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த அவங்க ஒய்ஃபு எல்லாம் அவங்க அம்மா அப்படி யாராவது போய் கணக்கு போட்டு எல்லா தூள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து நாங்கள் சுற்றுவோம். அதாவது பீடி சுற்றுற பெண்களுக்குன்னு ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? போவோம், ஆனால் அதிகமாக போகிறதுக்கு வந்து பஸ் ஃபேர் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு. அதனால் ஒரு நாள் பீடி சுற்றும் போயிடுது. அதனால் ரொம்பலாம் அங்கே போகிறது கிடையாது. பக்கத்தில் எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிடுவோம். எங்களுக்கு அங்கே வசதி எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் பஸ் ஃபேர் அதிகமாகுது, பைசா நேரம் செலவாகுது. அதனால் யாரும் ரொம்ப போகிறது கிடையாது அந்த பக்கம். அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இப்போ வந்து பீடி சுற்றுற பெண்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை கொடுக்குறாங்கல்ல, குழந்தைகளுக்கு வந்து படிப்புக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களா? உங்களுக்கு பென்ஷன் உண்டு, அதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களா? அது உங்களுக்கு வந்து உங்களோட பிள்ளைங்களோட படிப்புக்கெல்லாம் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? படிப்புக்கெல்லாம் பீடித்தத்தில் வந்து எங்களுக்கு பிஏ வந்து தருவாங்க, ஸ்காலர்ஷிப்புன்னு தந்தாலும் அதெல்லாம் படிப்புக்கெல்லாம் உதவி காணாது. நாங்கள் அதை பீடித்த பாஸ்புக் இருக்கிறவங்களுக்கு பெற்றவர்களுக்கு இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வருஷத்தில் ஒரு நேரம் ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கும். அது வச்செல்லாம் படிப்புக்கு காணாது. நாங்கள் அந்த பீடித்தத்தையும் கடனெல்லாம் வாங்கி போட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கும். பலவிதமான கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்க இந்த பெண்களோட இந்த நாளை நம்மளோட செலவிட்டு இருக்கோம். இந்த பெண்களோட அரசியல் பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா, சொல்லுங்கள், நீங்கள் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்ன நினைக்க சொல்ல, அரசியல் வந்து இப்போ வந்து சீர்கெட்டு போச்சுன்னு தான் சொல்லலாம். அரசியல் வந்து அப்படி தான் இருக்குது. முன்னாடி உள்ள அரசியலுக்கும் இப்போ உள்ள அரசியலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யணுன்னா கூட யோசனை பண்ணி தான் பண்ணுறாங்க. அவங்கவுங்க சுயநலத்துக்காண்டி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசியலையே எப்படியோ மாற்றிட்டாங்க. மக்களுக்காக செய்யக்கூடிய அரசியலை அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அப்படி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அரசியலை பற்றி சொல்கிறது கொண்டு அரசியல்னால் சாக்கடைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பார்வையில் அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியல் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரியே ஆகிப்போச்சு. அவங்களோட வருமானத்தை தான் பார்க்குறாங்க. மக்களுக்கு என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன நலன் இருக்குன்னு கூட யாரும் பார்க்க மாட்டேங்காங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது வந்து யாருக்குமே இல்லை. அவங்களுக்கு வருமானம் வருதா, அவங்க குடும்பம் ஒழுங்காக இருக்கான்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. மற்றவங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்காங்க. அக்கா, நீங்கள் சொல்கிறேங்க, உங்களோட பார்வையில் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ஓட்டு கேட்க வரையில் மக்களுக்கு நல்லா செய்வோம், எங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, உங்களுக்கு தெருவுக்கு செய்வோம், ஊருக்கு செய்வோன்னு. கடைசி அதெல்லாம் செய்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு கொத்த குறை போய் சொல்ல போனாலும் நாளைக்கு வா இன்றைக்கி வா என்ன சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கேளுங்க இவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லி நம்மளை பின்தரிச்சு விடுதாங்க. அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் தான் அவங்கள பார்த்து நம்ம வரையில் தான் நம்மகிட்ட வந்து ஓட்டு கேட்க வரையில் தான் அவங்க அதை பற்றி கேட்காங்க. அக்கா, தேர்தல்லாம் என்ன தெரியுமா? தேர்தல்னா நம்ம ஊருக்கு ஒரு ஆள், நமக்கு எந்த நாளும் கேட்டு தரக்கூடிய ஆளுங்க ஒரு ஆள் தேவை நமக்கு அப்படிங்கிறது தான் தேர்ந்தெடுக்கிறோம். அதான் நமக்கு தேவை. அக்கா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஒரு ஓட் போடுறீங்கல்ல, அது வந்து எதை அடிப்படையாக வச்சு போடுவீங்க? எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து ஓட் போடுவீங்க?
நமக்கு நன்மை செய்வாங்க, நல்லா செய்வாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் ஓட்டு போடுதோம். கடைசியில் ஓட்டு போட்டு முடிஞ்ச பிறகு எங்களுக்கு எதுவுமே செய்ய போகிறதே கிடையாது. ஒரு 100 ரூபா தந்து சரி நம்ம போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போடுது. வீட்டு வாசலில் அடக்க வாராங்காலே இன்னும் க்ளீன் பண்ணி தரல. ஒவ்வொருத்தராக நாங்கள் போடுங்க, நீங்கள் செய்தாங்க ஒரே வியாதி தான் எங்கள் வீட்டு முன்னலாம் கிடக்க சாக்கடை. ஒரு நாள் அள்ள போகிறதும் கிடையாது, ஒன்றும் செய்ய போகிறதும் கிடையாது. அப்படி தான் இருக்குது. அக்கா நீங்கள் சொல்லுங்கள், விரும்பி தான் ஓட் போடுறீங்களா? ஓட் போடும்போது எப்படி தேர்ந்தெடுத்து ஓட் போடுவீங்க நீங்கள்? கண்டிப்பாக என்னுடைய ஓட்டுரிமையை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதா இல்லை. நான் என் இஷ்டப்படி எனக்கு யார் பிடிச்சிருக்கோ, யார் நல்லது செய்வாங்கன்னு நினச்சி தான் நான் ஓட்டு போடுவேன். ஆனால் நல்லது செய்வாங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சி ஓட்டு போட்டனாலும் அவங்க வந்து அவங்க சுயரூபத்தை எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காட்டிடுறாங்க. யாருமே மக்களுக்காக பொதுநல பணிக்குன்னு சொல்லி வர்றதில்லை. அவங்க சுயநலத்துக்காண்டி தான் வராங்க. நம்ம நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறோம் நாங்கள். ஆனால் என்னுடைய விருப்பப்படி தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். யாருடைய விருப்பத்துக்காகவும் யாருடைய அதிகாரத்துக்கு பயன்படுத்தவும் நாங்கள் வந்து என்னுடைய ஓட்டு உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அக்கா நீங்கள் சொல்லுங்கள், மத்திய அரசு என்னன்னு தெரியுமா? மாநில அரசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மத்திய அரசு மாநில அரசுனா தெரியல, எனக்கு அதை பற்றிலாம் அதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சது மத்திய அரசுங்கிறது நம்ம இந்தியா மட்டும் உள்ளது. மாநில அரசுங்கிறது தமிழ்நாடு மட்டும் உள்ளது. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்குது. மாநில அரசுங்கிறது பிரதமரை தேர்ந்தெடுத்து எடுக்கிறது மாநில அரசு. அக்கா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து அரசியலில் வந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முதல்ல இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது டாஸ்மாக் பிரச்சனை தான். மது பிரச்சனையில் தான் ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப பாடாப்படுதாங்க. அவங்களுடைய பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்க்கலாம். பல்வேறு வேலைகளுக்கிடையே இந்த பெண்கள் தங்களோட வேலையை பார்க்குறதுக்கு போனாலும் மீண்டும் சில பெண்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம தொடர்ந்து பேசுவோம். அக்கா சொல்லுங்கள், அரசியலுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு பீடி சுற்றுறோம். திடீர்னு சொல்கிறாங்க அரசாங்கத்துலேருந்து தங்க விலை கூடி போச்சு, பால் விலை கூடி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு 3000 ஒரு கிராம் 3000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் சுற்றுற கூலிக்கும் அந்த அவங்க சொல்கிற விலைக்கும் எங்களால் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம்தான். அதனால தொடர்பு இருக்குது. எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்குது கண்டிப்பாக. பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு நீங்கள் இப்போ தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு கேட்கும்போது வருவாங்க, எங்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே செய்கிறதில்ல. ஒரே கொசுத்தல்ல தாங்கலை. ஒரே வாரங்கள் போகவே மடுக்கு தண்ணி அப்படியே கிடக்குது. ஃபுல்லாக தண்ணி வந்தாலும் சரி, எந்த இது செஞ்சாலும் சரி, ரோட்டில் தான் எங்களுக்கு தண்ணி தேங்கிச்சு நிற்குது. எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது. கொசுத்தல்ல தாங்கலை. நைட்லாம் படுக்கவே முடியாது. அப்படி ஒரு கொசுத்தல்ல இருக்குது. அதை வந்து யாரும் சரி பண்ணி தரமாட்டுக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த வாரங்களில் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அதுவும் தரமாட்டுக்காங்க. வந்து பார்க்க மாட்டுக்காங்க. வந்து பார்க்கணும், வந்து செய்யணும் எங்களுக்கு. உங்களுக்கு வந்து அரசியல் வர்றதுக்கு ஆர்வம் இருக்கா? அதாவது இப்படி இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. நம்மளோட பிரச்சனையை நம்மளே தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? இல்லை, வரல. அக்கா நீங்கள் இப்போ வந்து அரசியலுக்கு வர விரும்பலை, அது வந்து ஆர்வம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பெண்கள் வந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க பெண்களுக்கு? வீட்டில் வந்து முழு பொறுப்பையும் பெண்கள் தான் ஏற்று நடத்த வேண்டிய இருக்குது. குடும்ப பொறுப்பையெல்லாம் நாங்கள் தான் ஏற்று நடத்தணும். அதனால் நாங்கள் விரும்பலை. இப்போ நாங்கள் வந்து எல்லா பொறுப்பையும் வீட்டு பொறுப்பையே நாங்கள் எல்லாம் எடுத்து நடத்தும்போது அரசியலுக்கு வந்தாலும் நல்லா தான் பார்ப்போம். எதுக்கு எடுத்தாலும் எங்களை வந்து பின்னோக்கியே தள்ளிடுறாங்க. அதனால் எங்களுக்கு அதுக்கு வர விருப்பம் இல்லை. வீட்டு பொறுப்பை மட்டும் பார்த்தாலே போதும் அப்படின்னு விட்டாச்சு. அக்கா உங்களுக்கு அரசியலில் வர்றதுக்கு ஆர்வம் இருக்கா? கண்டிப்பாக ஆர்வம் இருக்குது எனக்கு. அரசியலுக்கு வரணும், 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் மக்களுக்கு செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஸோ உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா? எங்களுக்கு இருக்கா, ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால தான் இது இல்லாமல் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த ஆர்வம்லாம் இருக்குது, கண்டிப்பாக அரசியல் வரணும்னு. அதனால் எங்கள் வீட்டில் சம்மதிக்கிறனால தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா? ஆர்வம்லாம் இருக்குது. நமக்கு வந்து ஆர்வம் இருக்குது. அதுக்குள்ள வயசெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அதனால் நம்ம தெருவுக்குள்ள ஒரு பிள்ளை அரசியலில் நின்று அந்த பிள்ளை இப்படி செய் இப்படி வை ஆனால் ஒரு முன்ன நின்று சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. எனக்கெல்லாம் அரசியலை பற்றி ரொம்ப ஆர்வம் இருக்குது. நமக்கு அந்த வயசெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது என்ன சொல்றீங்கன்னா, உங்க கூட உள்ளவங்க வந்து அரசியல போட்டிட்டாங்கன்னா நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. பண்ணி நல்லா நீ இல்லைம்மா, நீ மக்களுக்கு நல்லா செய், நல்ல பேர் வாங்க, நீ இன்னைக்கு மெம்பர் ஆயிருந்து நாளை பிரசிடண்ட் ஆகி அப்படியே மேலே இன்னைக்கு போகலாம், நீ இல்லைன்னு சொல்லணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அக்கா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து அரசியலில் வந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முதல்ல இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது டாஸ்மாக் பிரச்சனை தான். மது பிரச்சனையில் தான் ரொம்ப பெண்கள் வந்து ரொம்ப பாடாப்படுதாங்க. அவங்களுடைய பிரச்சனையை ஃபஸ்ட்டு தீர்க்கலாம். அதுக்கப்புறம் 2வதாக இருந்தால் பிளாஸ்டிக். அது இப்போ உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக்கை கொண்டு சமூகம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு. நம்மளுடைய சுயநலத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சந்ததிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத யாருமே யோசனை
பண்ணுறதில்ல. நம்ம பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறத விட்டுட்டு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அதோட விளைவுகள் வரக்கூடாது. நீங்கள் குடிக்கக்கூடாது, குடிக்கிறதுக்கு கையை கொடுத்துட்டு நீங்கள் குடிக்காதீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நம்ம சொன்னால் எந்த மக்களுமே கேட்க மாட்டாங்க. அதனால் குடியை நிப்பாட்டுறதுக்கு முதல்ல அதுக்கு உண்டான ஆதாரத்தை முதல்ல கட்டுப்படுத்துங்க. அப்படி சொல்லி கட்டுப்படுத்தினோம்னா கண்டிப்பாக நான் வந்து டாஸ்மாக்கையும் ஒழிப்பேன், இந்த பிளாஸ்டிக்கையும் கண்டிப்பாக ஒழிச்சிடுவேன். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் இந்த பெண்களோட பேசுனதுல வந்து தெரியுது, இந்த இங்கே உள்ள பெண்கள் நகர்ப்புறத்தையும் தாண்டி கிராம பகுதியில் உள்ள பெண்களுக்கும் அரசியலில் ரொம்பவே ஆர்வம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அரசியலில் ரொம்ப ஒரு ஈடுபாடோடு இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் அரசியலுக்கு வந்தால் சமூகத்தில் உள்ள பார்வை இவங்க வந்து ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னைக்கு இந்த பார்வை வந்து இந்த மாறுதோ அன்னைக்கு தான் அரசியல் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறதும் இந்த மக்களோட கருத்தாக இருக்குங்கிறது அவங்ககிட்ட பேசுறது நமக்கு தெரியுது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது மகளிரும் மக்களாட்சியும். அரசியல் என்றால் அந்நியமாய் நினைத்த காலம் போய் பெண்கள் மத்தியிலும் அரசியல் குறித்த விழிப்புணர்வும் ஆர்வமும் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. அரசியலில் பெண்கள் அதிகமாய் கோலோச்சும் காலம் தொலைவில் இல்லை. மற்றும் ஒரு மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வணக்கம்.